அரசுக்கு சொந்தமான மகளிர் சுய உதவிக்குழு கல்குவாரி செயல்பட தடையால் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வாழ்வாதாரம் பாதிப்பு. கல்குவாரி செயல்பட மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்க வேண்டும் என கோரி ஏஐடியுசி தொழிலாளர் சார்பில் 20ஆம் தேதி காலை முதல் தேனி கலெக்டர் அலுவலக வளாகம் முன் அஹிம்சை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் கம்பம் காமையக்கவுண்டன்பட்டி அரசுக்கு சொந்தமான சங்கிலிக்காடு கல்குவாரி செயல்பட்டு வருகிறது. மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் கல்குவாரி பணிகளில் ஏராளமான தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் கடந்த 6 மாத காலமாக கல்குவாரி செயல்படுவதற்கான உரிமத்தை மாவட்ட நிர்வாகம் வழங்காததால் மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் சுமார் 500க்கும் மேற்பட்ட கல் உடைக்கும் தொழிலாளர் குடும்பத்தினர் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி தேனி கலெக்டர் அலுவலக வளாகம் முன் ஏஐடியுசி சார்பில் கல்குவாரி தொழிலாளர்கள் அஹிம்சை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 6 மாத காலமாக கல்குவாரி செயல்படுவதற்கு தடை விதித்திருப்பதால் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் சுமை அதிகரித்திருப்பதாகவும் அதனை நம்பியிருக்கும் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருப்பதாக கூறி அஹிம்சை வழியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கல்குவாரியை மீண்டும் செயல்படுத்துவதற்கான உரிமத்தை மகளிர் சுய உதவி குழுவிற்கு வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மகளிர் சுய உதவி குழு பெண்கள் ஏஐடிசி தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். என் பேர் வந்து கதிரவன். நான் ஒரு செகண்ட் கிளாஸ் மைன் மேனேஜர், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆத்தரைஸ் செகண்ட் கிளாஸ் மைன் மேனேஜர். அதாவது நாங்கள் வந்து இங்கேருந்து இந்த மாதிரி ஏடிமென்ஸில் போயிட்டு எங்களுக்கு இந்த மாதிரி நிறுத்திருக்காங்க, 6-7 மாதமாக நிறுத்திருக்காங்க. ஏன் என்னன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து வெடி மருந்து யூஸ் பண்ண எங்களுக்கு பர்மிஷன் கிடையாது, மிஷினரி யூஸ் பண்ண எங்களுக்கு பர்மிஷன், அதாவது ஹெவி மிஷினரி யூஸ் பண்ண பர்மிஷன் கிடையாது, இந்த மாதிரி நீங்கள் சப்ளீஸ் விட்டுருக்கீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. சப்ளீஸ் நாங்கள் யாரும் விடலை, மகளிர் மட்டும் தான் நாங்கள் தான் வச்சு ஃபுல்லாக வந்து இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸ்ப்ளோசிவ் யூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஃபர்தராக எங்களுக்கு வந்து ஏடிமென்ஸ்லேருந்து அப்ரூவ்டு பண்ண மைண்ட் பிளான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ட்ரில் பண்ணி இவ்வளோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணலாம், ஒரு நாளைக்கு இவ்வளோ பிளாஸ்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆஸ் பர் மைண்ட் பிளான்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் கலெக்டரேட்லேருந்து எங்களுக்கு கொடுத்த ப்ரொசீடிங் ஆர்டர், அதாவது செயல்முறை திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. செயல்முறை திட்டத்திலையும் எங்களுக்கு பொது நிபந்தனைகளில் 21வது 22வது பாயிண்ட்ல எங்களுக்கு தோட்டம், அதாவது வெடிமருந்து பற்றி எங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் குவாரிக்காக சம்மந்தப்பட்டு லீஸ் டாக்குமெண்ட் போட்டிருக்கோம், அதாவது ஒரு குவாரிக்கும் குத்தகைக்கு பத்திரம் கொடுத்துருக்காங்க. அந்த பத்திரத்திலையுமே ஜெனரல் கண்டிஷனில் 13வது பாயிண்ட்ல எக்ஸ்ப்ளோசிவ் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்படி எங்களுக்கு வந்து அந்த விஷயத்த சொல்லி இவ்வளோ விஷயமும் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் அதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு அதுக்கு பர்மிஷன் இல்லைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இது வந்து எதை வச்சு அவங்க சொல்கிறாங்க, என்ன இது என்ன காரணம் ஏதுன்னு எங்களுக்கு தெளிவாக தெரியல. இது வந்து ஏடிமென்ஸில் போய் நாங்கள் கேட்குறது இந்த பதில் சொல்கிறாங்க. கலெக்டரேட் சைட்லேருந்து எங்களுக்கு ஃபர்தராக இன்னும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடைக்கல இது வரைக்கும். அன்றைக்கி நாங்கள் வந்து போராட்டம் பண்ணோம், அன்றைக்கி டிஆர்ஓ கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க. டிஆர்ஓ கிட்ட போய் பார்த்தா அவங்க சைட்லேருந்து அதுக்கப்புறம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. கலெக்டர் பார்க்க போனால் எஸ்பி பாருங்க, எஸ்பி பார்க்க போனால் கலெக்டர் பாருங்க, ஸ்டில் நோ தே ஆர் சேயிங் எஸ்பி பாருங்க, எஸ்பி பாருங்க, எஸ்பி பார்த்தா தான் உங்களுக்கு எஸ்பி கிட்ட சைன் ஆகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஏடிமென்ஸில் போனால் அங்கே முடிச்சா இங்கே முடிச்சிடறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லி சொல்கிறாங்க. இப்படி ஒரு டைம் சுத்த விட்டு தான் இருக்காங்க. இந்த 6 மாத காலமா சட்ட ஒழுங்கு பிரச்சனை எதுவும் நடக்கல அப்படின்ற பட்சத்துல எங்களுக்கு எங்களோட வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்காக இவங்க அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். எங்களுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கேஸை எங்க மேல திணிச்சு அதுக்கு வந்து ஒரு 7 மாசமா எங்களை வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு ரியாக்ஷனும் அரசு தரப்புல இருந்து எங்களுக்கு கொடுக்கல, விளக்கமும் கொடுக்கல. இது சம்பந்தமா கண்டிப்பா எங்களுக்கு நேரடி விளக்கம் கிடைச்சா மட்டும்தான் நாங்க இந்த விஷயத்தை கைவிட முடியும். கதிரவன், நான் அன்னை தெரசா மகளிர் சங்கங்கள்ல இருந்து கல்குவாரி டெண்டர் எடுக்கிறதுக்காண்டி 6 கல்குவாரிகள் சேர்ந்து நாங்க மகளிர் சங்கங்களுக்கு கல்குவாரி டெண்டர் எடுத்தோம். ஒவ்வொரு சங்கத்துக்கும் பாத்தீங்கன்னா 25 பேர் வீதமா 6 சங்கத்துக்கு இருக்கும். ஒவ்வொரு சங்கத்துக்கான பெண்களும் சேர்ந்துதான் இந்த கல்குவாரியான பணிகள் எல்லாம் நாங்க மேற்கொண்டுட்டு இருந்தோம். ஆரம்பிச்சு ஒரு 3 மாசம் தான் நடந்துச்சு. எங்கேயோ ஒரு இடத்துல நடந்த ஒரு கொலையை மென்ஷன் பண்ணி எங்களோட குவாரிகளை ஸ்டாப் பண்ணி வச்சாங்க. இது நடந்து இப்போ ஆகஸ்ட் 25 நடந்ததுல இருந்து இப்போ 7 மாசமா இது ஸ்டாப் ஆகி இருக்கு. அது சம்பந்தமா நாங்க மேலும் மனு கொடுத்தோம், எஸ்பிட்ட மனு கொடுத்தோம், கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம். எல்லாருக்கிட்டையும் மனு கொடுத்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட சங்கங்கள் மேல ஒரு 3 விதமான குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. 1 வெடிபொருட்கள் அதிகமாக பயன்படுத்துறோம், 2 வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்றோம், அப்புறம் சப்ளீஸ் விட்டுருக்கோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அது உள்ள கொலை குற்றத்தையும் சொன்னாங்க. இது எதுவுமே வந்து உண்மை கிடையாது. வெடிபொருட்கள் அவங்க கொடுத்த அளவை விட கம்மியாக தான் நாங்கள் வெடிபொருள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸ் எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ண கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ளீஸ்னா நாங்கள் தான் எங்களோட மெம்பர்ஸ் இருந்து தான், எங்களோட மகளிர் இருந்து தான் எங்களோட வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்காண்டி நாங்கள் இந்த கல்குவாரியை நடத்திட்டு வரோம். இவங்க எங்கள் மேலே பொய்யான குற்றச்சாட்டு போட்டு அதுக்கான சரியான விளக்கமும் கொடுக்காம, எஸ்பி கிட்ட போனால் எஸ்பி வந்து கலெக்டர்ன்றாங்க, கலெக்டர்கிட்ட போனால் எஸ்பிட்ட தான்ன்றாங்க. ஒரு மாதிரி நாங்கள் கொடுக்குற மனுவுக்கு எதுவான சரியான பதிலே இல்லை. எங்களோட கல்குவாரியை சரியாதே நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கான நிறைய ஆவணங்கள் வந்து நாங்கள் எங்களுக்கு கொடுத்த நிபந்தனைகள் உட்பட்டு தான் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கான விளக்கத்தை வந்து எங்கள் மைனிங் இன்ஜினியர் கொடுப்பாரு. ஜனனி, அன்னை தெரசா மகளிர் நல சங்கம்.